என்னடா எவனோ முட்டு கொடுக்க வரல நினைச்சேன். இத பாருங்க. பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். உண்மையிலே விஜய்க்கு ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும்னா, அவர் உண்மையிலே பெரிய ஆளு, பெரிய கேரியோட உச்சம், தமிழ்நாட்டிலே பெரிய ஆளு அப்படின்னா கரூர்ல போட்டி போடுங்க. கரூர்ல தானங்க உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு. இத பேச தகுதியே கிடையாது. நீங்க எதுக்காக பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா பெரம்பூர்ல இந்த ஜனநாயக நாட்டுல அவர் எங்க வேணா நிப்பாடுறா. நீ கட்டளப்படாத. அவரு கட்சிக்காரே ஒரு தலைவர், புரியுதா? நீ கட்டளப்படாத. நீ ஒன்னும் உங்க அப்பா உங்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு ஒன்னும் நீ இங்கதான் நிக்கணும் அங்கதான் நிக்கணும். இதை பத்தி விமர்சனம் பண்ண வரையே தமிழ்நாட்டுல எவ்வளவோ வன்கொடுமை நடக்குது, பாலியல் வன்கொடுமை, கொலை நடக்குது. அதை பத்தி பேசுறியாடா? ஆனா உனக்கு எதை பத்தி பேசினா டிஆர்பியோ ட்ரெண்டிங் ஆகியோ அதை பத்தி மட்டும் பேசுற. என்ன பண்றது? நம்ம தளபதியை பத்தி பேசினா தானே இப்ப வீடியோஸ்லாம் நல்லா போகுது. அதே மாதிரி பணமும் கொடுக்குறாங்க. நீ என்னடா பணத்துக்காக பீ கூட துண்டுற நாய் தானடா. சாட்டையெல்லாம் ஓரமா போய் வச்சுக்கூடா. தேவையில்லாத பண்ணேன்னு இருக்காதுடா. உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா. 15 வருஷமா இருக்கீங்கடா. இப்போ தொடங்க 3 வருஷம் தொடங்கினா இந்த கட்சியை பார்த்து பயப்படுறீங்கடா. ஏன்? உங்களுக்கு தெரியும்டா நீங்களாம் பணத்துக்காக பீ கூட துண்டுற ஆளுங்கன்னு. ஆளும் கட்சியை பத்தியோ எதிர்கட்சியை பத்தியோ விமர்சனம் வைக்கிறீங்களா? வைக்க மாட்டீங்க. இப்போ வந்த டிவிக்கை பத்தி மட்டும் விமர்சனம் நல்லா வைப்பீங்க. எதுவுமே பண்ற கூடாது. பண்ணாவே ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அட்டை மார்க் மை வேர்ட்ஸ், 2026 தேர்தல் தான் உனக்கு கொடுக்குற பதிலடிடா.